சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் பற்றி இப்பொழுது நான் பேச வந்தேன். உன் மீது எத்தனை வெறுப்புகள் இருந்தால் இதுவரை உன் வாழ்க்கையை கொண்டு வந்து உன்னை தனியாக விட்டு தவிக்க வைத்திருப்பார்கள். இதற்கு உன் துணையும் உடன் சேர்ந்து விட்டார். அவர்கள் நினைப்பாய், இவர் உறுதிப்படுத்தி விட்டார். அப்பொழுது உன் மீது உண்மையான பாசம் வைத்ததற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. ஒருவர் சொல்லிக் கொடுத்தால் மனம் மாறிவிடுமா? மனதில் இருக்கும் பாசம் போய்விடுமா குழந்தையே? அப்பொழுது உன் துணை உன் மீது வைத்திருந்த பாசம் பொய்யா? உன் சாயப்பா கேட்பது பேசுவது உனக்கு புரிகிறதா? இது நாள் வரை உன் மீது பாசமாகத்தானே உன் துணை இருந்தார். இப்பொழுது அவர்கள் வந்து வேண்டாததை சொல்லி மனதை கலைத்தால் உன் துணையின் மனம் கலைந்து விடுமா? சொல்பவர்கள் 1000 சொல்லட்டும், பேசுபவர்கள் 1000 பேசட்டும். தன் குடும்பம் தன் துணை என்று வந்துவிட்டால் அதை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்று உன் துணைக்கு தெரியாத விட்டு சென்றாலும் இன்னும் உன் துணையை நினைத்து நீ கண் கலங்குகிறாயே. அப்பொழுது யார் உண்மையான அன்பு வைத்து இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட வாழ்க்கையை கெடுத்து உன் மனதை புண்ணாக்கி உன்னுடைய வேதனைக்கு ஆளான அந்த குடும்பத்தை இன்னும் சற்று நேரத்தில் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு வரப்போகிறது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக வாழ்க்கையில் இருக்க போகிறது. அவர்கள் செய்த பாவத்திற்கு நாளை பலனாய் அனுபவிக்கப் போகிறார்கள். உன்னுடைய வேதனை அவர்கள் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டது. உன்னை மட்டுமல்ல, அவர்கள் கெடுத்தது பல குடும்பங்களை. அதனால் அந்த தண்டனையை அந்த குடும்பம் அனுபவிக்கப் போகிறது. நாளை காலை இது உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. அப்பொழுது உன் சாயப்பாவிற்கு நீ நன்றி சொல்வாய். அவர்களை நம்பி சென்ற உன் துணைக்கு இது பேர் இழப்பாக இருக்கப் போகிறது. உங்களை நம்பி என் வாழ்க்கையை விட்டு வந்து விட்டேனே என்று உன் துணையும் புலம்பி கதறப் போகிறார். நாளை சொல் பேச்சை கேட்டு உன்னை வேதனையில் தவிக்க விட்டு போன உன் துணைக்கும் இது தேவைதானே? இதை நினைத்து நீ வேதனைப்படாதே. உன் வாழ்க்கை என்னிடம் உள்ளது. உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் நான் தருகிறேன். நீ இதை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அடுத்தவர் குடும்பத்தை கெடுத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இவர்கள்தான் உதாரணம். கவலைகளை ஓரமாக வைத்துக்கொண்டு உன் சந்தோஷத்திற்கான வேலையை நாளையில் இருந்து நீ தொடங்கு. இவர்களுக்கு முன்பு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது தான் என் ஆசை. நான் சொல்வது போல் நடந்து கொள்வாயா? உன் சாயப்பா சொல்வதை போல் கேட்பாயா? உன்னோடு நான் இருக்கின்றேன். பயப்படாமல் உன் வாழ்க்கையை தொடங்கு. அனைத்து நல்லதையும் நான் செய்து கொடுப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.